ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரெக்னன்சிக்கு தேவையான 7 டிப்ஸ் நான் சொல்ல போகிறேன். முதல்ல ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டர் டேப்லெட்ஸை தவறாமல் போடுங்க. அதில் இருக்க எந்த டேப்லெட்ஸையும் மிஸ் பண்ணிடாதீங்க. 3 மாதத்துக்கு கரெக்டாக டேப்லெட்ஸ் போடுங்க. தண்ணி நிறைய குடிங்க. டெய்லி ஏதாச்சும் ஒரு ஃப்ரூட் தவறாமல் சாப்பிடுங்க. அது பனானாவாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு பிடிச்ச எந்த ஃப்ரூட்டாக வேணாலும் இருக்கலாம். பட் டெய்லி ஒரு ஃப்ரூட்டு தவறாமல் சாப்பிடுங்க. 3வது பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட், வெஜிடபிள்ஸ் ரிச் இன் வாட்டர் கண்டென்ட். நீர் சத்து அதிகமாக இருக்க காய்கறிகளை சாப்பிடுங்க. ஏன்னா அதுதான் உங்கள் பனிக்கோட நீரையும் அதிகரிக்க உதவும். இப்போ எக்ஸாம்பிளாக சௌச்சௌ, நூக்கல், முள்ளங்கி இந்த மாதிரி காய்கறிகளை அதிகமாக நீங்கள் சாப்பிடுங்க. 4வது பாயிண்ட், வாக்கிங். தொடர்ந்து வாக்கிங் போயிட்டே இருங்க. உங்களோட அந்த 9 மாதமும் அட்லீஸ்ட் 1 ஹவராவது வாக்கிங் போங்க. வாக்கிங்க்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். 1 ஹவர் ஆகுது. அப்போ தான் உங்களோட ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும் உடம்புல. நெக்ஸ்ட்டு பாயிண்ட் பட்டர்ஃப்ளை போஸ். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தரையில் உட்காருங்க. தனியாக ரூமில் அப்படி இருந்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை போஸ்லேயும் உட்காந்து பழகுங்க. ஏன்னா எந்த அளவுக்கு இடுப்பு எலும்பு அகலமாக ஆகுதோ அந்தளவுக்கு ஈஸியாக பாப்பா டெலிவரி ஆகும். 6th பாயிண்ட், ஃபுட்ஸ் ரிச் இன் அயன் அண்ட் ப்ரோட்டீன். எதுலெல்லாம் ப்ரோட்டீன் இருக்கும், அயன் இருக்கும், அந்த மாதிரி தேடி தேடி சாப்பிடுங்க. ஏன்னா ப்ரோட்டீன் ரொம்ப முக்கியம் பனிக்கொட நீர் பாதுகாக்கிறதுக்கு. இப்போ எக்ஸாம்பிளாக முருங்கைக்கீரை, பட்டாணி, அவரைக்காய் இந்த மாதிரி நீங்கள் அயன், ப்ரோட்டீன் இதெல்லாம் இருக்க ஃபுட்டாக சூஸ் பண்ணி சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டு பாயிண்ட், எக் ஒயிட். எக் ஒயிட் ரொம்ப முக்கியங்க. முட்டையோட வெள்ளைக்கரு உங்கள் பனிக்கோட நீரை பாதுகாக்கும். கடைசி நேரத்தில் தண்ணி கம்மியாயிடுச்சு அப்படின்னு சிசேரியன் பண்ணுற அந்த ரீசனை தவிர்க்கலாம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு எக் ஒயிட் மட்டுமாவது சாப்பிடுங்க. அது ரொம்ப முக்கியம்.